இந்த கதை எப்போதும் தங்கள் தலைவிதியை பற்றி நினைப்பவர்களுக்கும், தங்கள் வாழ்க்கையில் தோல்வி மற்றும் கஷ்டமான காலத்திற்கு எப்பொழுதும் தங்கள் தலைவிதியே காரணம் என நினைப்பவர்களுக்குமானது. ஆனால் இந்த கதையை கேட்ட பிறகு ஒவ்வொரு மனிதனும் தனது சொந்த விதியை தீர்மானிக்கின்றான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இது ஒரு நிஜ வாழ்க்கை கதை. வாருங்கள் இந்த கதைக்குள் செல்வோம். பண்டைய இந்தியாவில் ஒரு காலத்தில் அடர்ந்த காட்டின் நடுவில் ஒரு குருகுலம் இருந்தது. அதில் பண்டைய இந்தியாவில் பல பகுதியில் இருந்து மாணவர்கள் படித்து வந்தனர். அந்த மாணவர்கள் பல வருடங்களாக தம்முடைய வீட்டை விட்டு குருகுலத்தில் தங்கி படித்து வந்தனர். குரு அனைத்து மாணவர்களையும் சமமாக கருதி அவர்களுக்கு ஒரே மாதிரியான கல்வியை வழங்கி வந்தார். ஒரு நாள் குரு மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொண்டிருந்தார். அப்போது ஒன்றுமே புரியாதது போல பார்த்து கொண்டிருந்த ஒரு மாணவன் மீது குருவின் பார்வை விழுந்தது. குரு அந்த மாணவரிடம் சென்று மீண்டும் அவருக்கு விளக்கினார். ஆனால் மாணவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. பல முறை விளக்கிய பிறகும் மாணவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. குரு திடீரென்று கோபமடைந்தார். மேலும் அவர் அந்த மாணவனை பார்த்து உன் உள்ளங்கையை காட்டச் சொன்னார். தன் உள்ளங்கையை குருவின் முன்னால் காண்பித்தான் அந்த மாணவன். குருவிற்கு கைரேகை பார்க்க தெரியும் என்பதால் அந்த மாணவனின் உள்ளங்கையை பார்த்த குரு, மகனே, உன் கையில் படிப்பு ரேகை இல்லை. நீ உன் வீட்டிற்கு திரும்பு. குருகுலத்தில் தங்கி உன் நேரத்தை வீணாக்காதே என்றார். குரு இன்னொரு மாணவனை அழைத்து அந்த மாணவனின் கையை காட்டினார். இதோ பார், இதுதான் படிக்கும் ரேகை. இந்த ரேகை உன் கையில் இல்லை. நேரத்தை வீணடிக்காமல் வீட்டுக்குச் செல். அங்கேயே வேறு வேலையை கற்றுக்கொண்டு வாழ்க்கையை வாழத் தொடங்கு என்று சொல்ல ஆரம்பித்தார். உடனே அந்த மாணவன் தனது சட்டை பையில் இருந்த ஒரு கூர்மையான கத்தியால் அவர் தனது கையில் ஒரு ஆழமான கோடு போட்டார். அவரது கை முழுவதும் இரத்தம் வர ஆரம்பித்தது. பின்னர் அவர் தனது குருவிடம், ஐயா, இப்பொழுது பாருங்கள், என் கையில் படிப்புரைகை வந்துவிட்டது. நீங்கள் எனக்கு இப்பொழுது பாடம் கற்றுத்தருவீர்களா என்று அந்த மாணவன் பணிவுடன் கேட்டான். இதை கேட்ட குருவின் உள்ளம் நெகிழ்ந்தது. அவரது கண்களில் கண்ணீர் பெருகி அந்த மாணவனை ஆற தழுவிக்கொண்டார். இனி உலகில் எந்த சக்தியாலும் நீ கல்வி கற்பதை தடுக்க முடியாது. ஏனென்றால் மன உறுதியும் கடின உழைப்பும் கைரேகையை மட்டுமல்ல, ஒருவனின் தலைவிதியையும் மாற்றக்கூடியது என்று கூறினார். பின்பு அந்த சிறுவன் வளர்ந்து மகாரிஷி பாணினி என்ற பெயரால் பிரபலமானார். அவர் எழுதிய புகழ்பெற்ற இலக்கண நூலான அஷ்டத்யாய என்ற நூலை எழுதினார். பல நூற்றாண்டுகள் கடந்த பின்னரும் உலகின் எந்த மொழியிலும் இவ்வளவு சிறந்த முழுமையான இலக்கண நூல் உருவாக்கப்படவில்லை என்பது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். பாணினி முனிவர் அன்று தனது குருவின் வார்த்தைகளை கேட்டு அவரது கைகளின் ரேகைகளை நம்பியிருந்தால் ஒருவேளை உலகம் இன்று பாணினி முனிவரை அறிந்திருக்காது. ஆனால் அவரின் கைகளின் ரேகைகளை நம்பாமல் தன் மன உறுதியையும் கடின உழைப்பையும் நம்பி புகழ்பெற்றவராக மாறினார். இப்போது இந்த கதையை கேட்ட பிறகும் உங்களின் வெற்றி தோல்விக்கு உங்களின் தலைவிதியே காரணம் என்று நீங்கள் நம்புவீர்களா? நம் வாழ்க்கை நம் தலைவிதியை மட்டும் அடிப்படையாக கொண்டதா? வாழ்க்கை தலைவிதியை நம்பியிருந்தால் ஒருவேளை உலகில் பல பெரிய மனிதர்கள் இருக்கும் உயரத்தை எட்டியிருக்க மாட்டார்கள். ஏனெனில் மன உறுதியும் கடின உழைப்பும் முன்னால் துரதிர்ஷ்டம் கூட தோற்றுப்போகும். கடின உழைப்பும் மற்றும் உறுதியான மன உறுதியும் உடையவர்கள் ஒருபோதும் தங்கள் விதியை நம்புவதில்லை. மாறாக அவர்கள் தங்கள் சொந்த விதியை உருவாக்குகிறார்கள். எனவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோல்வியை சந்திக்கும் போதெல்லாம் உங்கள் விதியை காரணம் கூறாமல் மாறாக கடின உழைப்பையும் மன உறுதியும் உங்கள் சொந்த விதியை உருவாக்க முடியும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.